தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம், சில காரியங்களிலே தெளிவில்லாதவர்களா இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அவர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யூதருக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, யூதர் மத்தியிலே விருத்த சேதன முடிவு மத்தியிலே இயேசு என்கிற ஒரே கோட்பாடு உடையவர். யூதர் மத்தியிலே அந்த யூதர்கள் யாரோடும் கலவ மாட்டார், யாரோடும் ஆகாரம் புசிக்க மாட்டாங்க, யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் அப்ப இருந்து ஒரு பெரிய ஜாதி என்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கோட்பாடு. யூதர்கள் புறஜாதிகளை தொட மாட்டார்கள், ஆனா பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் தொட்டுட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தினால் ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இந்த புறஜாதி மத்தியிலே, இந்த செசரியா பட்டணத்திலே, இந்த கொர்நேலியுடைய வீட்டிலே கூடி வந்திருக்கிற புறஜாதி மத்தியிலே அதே அடையாளத்தோடு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அதே ஆவியானவர்களை தொட்டு நிரப்புகிறதை பேதுரு பார்த்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளம் தெளிவடைகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் நம்மை தெளிவுபடுத்தும்படி அந்த ஆவியானவர் பல ரூபத்திலே நம்மோடு கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஜென்ம சுபாவங்கள், பகைகள், விரோதங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்வோம். பேதுரு பார்த்தார், ஆவியானவர் தொட்டு விட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கிருந்து விட்டார் அவருடைய பிள்ளைகளாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றும் இந்த மார்க்க வேதம், இந்த வர்ண தர்மம், துன்மார்க்கருடைய சூழ்ச்சி இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வருத்தத்தோடு கூட வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலைமை திருச்சபைக்குள் இருக்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் நாகர்கோவில் தேவாலயம் கட்டும் பொழுது அங்கே ஃப்ளோருக்காக அந்த மார்பிள் இதுகளை வாங்குவதற்காக அங்கே நார்த்தில் கடப்பாங்கிற இடத்துக்கு போயிருக்கிறார்கள். நார்த்தில் அங்கேதான் அந்த மார்பிள் வாங்குற இடம். ஹோல்சேலில் மார்பிள் வாங்கி லாரிலே லோடு ஏற்றி கொண்டு வரும்படி அவர்களோட ஒரு சகோதரமாக கடந்து போகும் பொழுது அங்கே இப்பவும் அந்த கிரியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களை வேறு பிரித்து பார்ப்பது. டீ கடைக்கு போனா கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்கள் மாதிரி தெரிறவங்களுக்கு கப்பலில் கொடுப்பாங்க. அப்படி லோ கிளாஸ் மாதிரி தெரிறவங்களுக்கு யாருக்கு எதில் கொடுப்பாங்க தெரியுமா? சிரட்டையில். சிரட்டையில். இன்றைக்கும் எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட தெளிவற்ற தன்மைகள், மார்க்க பேதங்கள், வரட்டு கௌரவங்கள், ஜாதிய கொடுமைகள் இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. இவைகள் திருச்சபையில் எழும்பாதபடிக்கு, தலை தூக்காதபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனமாயிருப்போம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.